2 நாளா இங்க எங்க ஊர்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்து பக்கமே எட்டியே பார்க்கல பார்த்துக்கோங்க. சரி இன்னைக்கு போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோமா, அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செடியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. ஏன்னா மழை பெஞ்சதுனால. அதுக்கப்புறமா 2 3 காய்கறி விதை வந்து ஒரு ட்ரையல் பார்க்கறக்காண்டி கூனி வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதை போய் பார்த்தோன்னா சீனவரைக்காய் செடியில அப்படியே கொத்து கொத்தா சீனவரைக்காய் அப்படி சூப்பரா காய்ஞ்சு அவ்வளோ காய்ச்சி கிடக்கு பார்த்துக்கோங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வெண்டைக்காய், அதுவும் ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது. வெண்டைக்காய்லாம் நம்ம கடையில் வாங்கினோம்னா நீளமாக இருக்கும்ல, அதே மாதிரி இல்லை. ஆனால் அதுக்குள்ளே முத்துற மாதிரி இருந்தது. ஒரு வேளை நம்ம உரம் போடாதனால அப்படி இருக்கோ என்னவோ தெரியல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி வெண்டைக்காய் அந்த பிஞ்சாக இருக்கிறது எல்லாத்தையுமே பறிச்சாச்சு பார்த்துக்கோங்க. அதையுமே பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இந்த தர்பூசணி விதையை தூவி விட்டுருந்தேன். அதை போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு குட்டி பால் மாதிரி தான் இருந்தது. ஒரு பந்து மாதிரி ஒரு குட்டியோண்டு தர்பூசணி கிடந்துச்சு. இன்னைக்கு போய் பார்த்தா அவ்வளோ பெரிய தர்பூசணி கிடக்கு பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருந்தது.